So Siddha colloquiums or conference or parley, whatever it may be, ரொம்ப டஃபஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். பட் ரொம்ப வைட்டல். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஏர்லியன்ஸ் ஃபார் திஸ் டாபிக். ஓகே, கிளினிக்கல் பெத்தாலஜி ஆல்மோஸ்ட், சைட்டாலஜி, சைட்டோஹியூமரல், சைட்டோரியாலஜிக்கல். தென் இந்த பர்டிகுலர் செஷனுக்கு நாங்கள் வச்சுருக்க தலைப்பு நோட் நாடல். இன்வேரியபிளி ஒரு பெத்தாலஜி ரிப்போர்ட், ஹிஸ்டோபெத்தாலஜிக் எவிடன்ஸ் எதாவது இருந்தால் ஆர் எனி பயாப்சி ரிப்போர்ட், போத் ஆர் சேம். இது வந்து கையில் வரும்போது அதை நம்ம யூஸ்வலி இக்னோர் பண்ணுறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கூட நான் இக்னோர் பண்ணிடுறோம் சம்டைம் கிளினிக்கல் ப்ராக்டிஸில். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸ் தான் உங்கள் ஃபியூச்சர் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லாமல், இந்த பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் வி கேனாட் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் 2025. ஆங்காலஜின்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி, ஹிஸ்டோபெத்தாலஜி இல்லைன்னா அவங்களால பண்ணவே முடியாது ப்ராக்டிஸே. இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுறதே வித் ஹிஸ்டோபெத்தாலஜிஸோடைய அந்த ஒரு அக்யூமெண்ட் தான். ஈகோக்கல் ரிப்போர்ட்டிங், அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங்லாம் இப்போ வந்து யாரும் வந்து நம்புறது கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு சொரியாசிஸ் இருக்குது, ட்ரீட் பண்ணுறீங்க, சூப்பர்ஃபிஷியலி மைக்ரோஸ்கோப்பிக்கு பார்க்குறதுக்கு டிலீஷன் சரியாயிடுது. யூ திங்க் தட் இஸ் ஓகே, பேஷண்ட் ஆல்சோ திங்க்ஸ் தட் இட்ஸ் ஓகே. But originally speaking, still the patient is having the same disease, the same atypia. ஒரு பயாப்சி பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. கொடுக்குற மருந்து முழுசாக அந்த நோயை குணப்படுத்திருச்சா இல்லை குறிகுணங்கள் மட்டும் சற்று தூங்கி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பயாப்சி ரிப்போர்ட்டாக தான் தெரியும். ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பர்டிகுலர் மருந்தை நீங்கள் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மருந்து வேலை செய்யணும் தெரியறதுக்கு ஹிஸ்டோபெத்தாலஜி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ அவங்க டாக்டர் அபர்ணா, வி ரெக்வஸ்ட் டாக்டர் அபர்ணா டு டாக் அபவுட் தட் சப்ஜெக்ட். வெரி டஃப் அண்ட் வெரி ட்ரை சப்ஜெக்ட். அது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க தான் ஃபஸ்ட் செஷன் அவங்க பேசுகிறாங்க. உங்களுக்கு 95% வார்த்தை உங்களுக்கு தெரியாது, மிச்சம் 5% உங்களுக்கு புரியாது இல்லையா டெர்மினாலஜிஸில். உங்களுடைய ஒர்க் என்னென்னா டேக் நோட்ஸ். ஏன்னா அடுத்த 2 நாள் மட்டும் கிடையாது, 2 நாள் மட்டும் இந்த செஷன் முடிய போகிறதில்ல, கண்டினியூஸாக நடந்து தான் இருக்க போகுது ஆன்லைன்லேயோ. அப்போது எவ்ரி ஸ்லைட்ஸ் அண்ட் எவ்ரி வேர்ட் ஷீ இஸ் கோயிங் டு ப்ரொனவுன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. புரியலைனாலும் கையில் கூகுள் இருக்குது, அவங்க எனிஹவ் ஷீ இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் கம்ப்ளீட்லி. கூகுள் இருக்குது, நோட் பண்ணி எல்லாத்தையும் மனசில் இருத்தி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் லைக் ஒரு செஷன் கடந்து போயிடாதீங்க. 2 நாள் கலோக்கியம் அபவுட் நோய் நாடலாக இருப்பேன் ஆர் ஹெர்மனியூட்டிக்ஸ். 2 days கான்ஃபரன்ஸை ஃபஸ்ட்டு செஷன் அந்த செஷன் வச்சுருக்கணும். அது எவ்வளோ இம்பார்ட்டன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜஸ்ட் லைக் கடந்து போயிடுவீங்க நீங்கள் உங்களுடைய அண்டர் கிராஜுவேஷனில். சின்ஸ் ஐ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் திஸ் சப்ஜெக்ட், that makes the difference, that made the difference in my life, personal life. I am a Siddha practitioner equal to you all. I am just a BSMS graduate, I am not a postgraduate. I am persisting in my life purely because I gave my என்ன சொல்கிறது, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க பேத்தாலஜியில் இருந்ததுனால தான். that made the difference. இந்த ஒரு செஷன் டாக்டர் சிட்னின்னு சொல்லிட்டு ஒரு பெத்தாலஜிஸ்ட் இதில் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டில் இருந்தாங்க, லலிதா சிட்னி. மந்த்லி ஒரு 3 இல்லை 4 கிளாஸ் எடுத்திருக்காங்க. டாக்டர் லலிதா சிட்னி மேட் த டிஃபரன்ஸ் இன் மை லைஃப். ஹூ நோஸ், த அப்கமிங் செஷன் மே பிளே எ வெரி பிக் ரோல் இன் யுவர் ஃபியூச்சர். ஸோ எவ்ரி சிங்கிள் திங் ரைட் ஃப்ரம் குட் மார்னிங் டு லாஸ்ட் தேங்க்ஸ் லைட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேதியை பற்றி பேசுகிறோம். பேதிங்கிற வார்த்தைக்கு பகுத்தல்னு அர்த்தம் ஒழிய டயரியான்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நீர் பேதி, சரும நீர் பேதி, என்ன சொல்கிறது, விழிநீர் பேதி, செவிநீர் பேதி, நிறைய வார்த்தை இருக்குது. மலர்நீர் பேதிங்கிற வார்த்தை தான் எடுத்து மட்டுட்டு அதை தான் இது பேதியோடைய பொதுவான அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பகுத்தல். அதே மாதிரி இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து அகத்தியர் குழம்பு கொடுக்குறீங்க, பேதி ஆகுது அப்படின்னா தட் டயரியா இஸ் நாட் த சேம் டயரியா. ஒரு பேஷண்ட்டுக்கு கொலைட்டிஸ் வந்த டயரியாவும், ஒரு பேஷண்ட் டியூபர்குலோசிஸ் இருக்கிறதோ, சிஏ இருக்கிறதோ, இல்லைனா வந்து ஹைப்பர்தைராய்டிஸில் வர டயரியாவோ எல்லாமே சேம் கிடையாது. எக்ஸ்பிரஷன், கிளினிக்கல் எக்ஸ்பிரஷன் த சேம் டயரியா, பட் மைக்ரோஸ்கோப்லி இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் இது ரொம்ப முக்கியம்? நாடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு பித்த கப நாடியாக இருந்தால் அது வந்து மெய்ட் பி லிம்போமேட்டஸ் ஆர் ஹெமட்டாலஜிக்கல் ஆரிஜினாக இருக்கலாம். அது சேம் வாத பித்தமாக இருந்தால் தைராய்டு ஹைப்பர்தைராய்டிசமாக இருக்கலாம். அதே இது வந்து கப பித்தமாக இருந்துச்சுன்னா எய்தர் கேன்சரஸ் ஆர் எனி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம்.
இதே மாதிரி நாடி வில் டெல் யூ த ஸ்டோரி. பட் நாடி வச்சு நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கான அல்டிமேட் முடிவுரை ஆர் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறது ஒரு பெத்தாலஜிஸ்ட் தான். ஃபார் மீ இன் மை ப்ராக்டிஸ் a pathologist playing a very big role. ரெண்டு pathologists, onco-histopathologist and dermatopathologist. It is not a cancer zone. In malignant இல்லைங்கிறதால தான் இப்படி தான் இருக்கு இல்லையா? நீங்கள் பார்க்குறது ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும், பயாப்சி ரிப்போர்ட் எடுக்கிறது இம்ப்ரெஷனில் வெதர் இட் இஸ் malignant ஆர் நாட் மேலே டிஸ்கிரிப்ஷனை பார்க்குறதே இல்லை. இந்த செஷன் ஒரு இம்ப்ரெஷன், ஒரு பெத்தாலஜி ரிப்போர்ட் படிக்கும்போது இம்ப்ரெஷனில் நாட் எ malignant, சொரியாசிஸ் இது அக்கந்தோசிஸ், சொரியாசிஸ் வல்காரிஸ், அக்கந்தோசிஸ் நைகரிகன்ஸ், லைக்கன் பிளானஸ் ரிப்போர்ட் அதை மட்டும்தான் பார்ப்போம், அண்டர்லைன் பண்ணி இல்லையா? தி செஷன் யூஸ் டு டெல் யூ ப்ளீஸ் கோ டு த டிஸ்கிரிப்ஷன். லிம்போசைட்டிக்கா, இட் இஸ் நியூட்ரோஃபிலிக்கா, அது ஈசனோஃபிலிக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கும் சித்த மருத்துவ அடிப்படை தத்துவத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. we have a very strong connection between the cytology. That's why cytohumoral வார்த்தையை நாங்கள் வந்து அதில் எழுதியிருக்கோம். சைட்டோஹியூமரல்னால் ஒரு முக்குற்ற அடிப்படையிலான விஷயத்துக்கும் சைட்டாலஜிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஓகே, இட்ஸ் எ வெரி 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 இம்பார்ட்டன்ட் செஷன். அதனால தான் அந்த செஷனுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் ஜஸ்ட் கடந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் போகிறீங்க, அவர் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச விஷயமா இருந்தால் பார்ப்பீங்க, புரியாத விஷயமா இருந்தால் குடிஞ்சுப்பீங்க. இல்லை, டேக் டவுன் ஒரு நோட்ஸ் வந்து ஸ்லைட்ஸில் எல்லாமே அவங்களுடைய சொல்கிற டெக்னிக்கல் மட்டும்லாம் வரப்போகுது. ரைட் இட் டவுன் and spend some time to understand what ma'am is going to tell. அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் திங், ஏன் ஹிஸ்டோபேத்தாலஜி வந்து நான் இவ்வளோ திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ்டோபேத்தாலஜி. உங்களுக்கு தெரியும், டாக்டர் ரமேஷ் கோச்சுக்கு போகிறார் நான் சொல்கிறதுக்கு. இன் ஃபியூச்சர் இன் 2030 தேர் ஒன்ட் பி எனி ஃபீல்டு கால்டு டெர்மட்டாலஜி. டெர்மட்டாலஜின்னு ஒரு ஃபீல்டே இருக்காது. ஏன்னா ஸ்லோலி ஹிஸ்டோபேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்ல வர, என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ்டோபேத்தாலஜி அண்ட் இம்யூனாலஜி எல்லாம் காம்பினேஷனில் எவ்ரி நாட் எ சிங்கிள் டெர்மட்டாலஜிக்கல் எக்ஸ்டர்னல் சயின்ஸ் வந்து நத்திங் இஸ் ஐசோலேட்டட், எவ்ரி திங் இஸ் பார்ட் ஆஃப் அ சிஸ்டமிக் டிசீஸ். ஒரு கட்டத்தில் வந்து டெர்மட்டாலஜிக்கல் சைன் எல்லாமே ஏதோ ஒரு சிஸ்டமிக் டிசீஸோடைய ஜஸ்ட் சைன் ஆர் சிம்டம் முடிஞ்சிடும். இப்படி ஒரு டிசிஷன் வந்து ஃபியூச்சர் வரப்போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி. ஸோ ஹிஸ்டோபேத்தாலஜி இம்பார்ட்டன்ஸ், சைட்டாலஜி. ஒரு பயாப்சி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு த்ரோட்டில் வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ணி ஒரு பயாப்சி எடுக்கிறோம், பேஷண்ட் வந்து ஒரு எஃப்என்ஏசி பண்ணுறாங்க. எஃப்என்ஏசி பண்ணுறது சர்ஜன், பட் ரிப்போர்ட் வந்து எஃப்என்ஏசி நார்மல் கொடுப்பாங்க. ஹிஸ்டோபேத்தாலஜியில் எஃப்என்ஏசி இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹிஸ்டோபேத்தாலஜி நார்மல் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, அந்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தைராய்டு கேன்சராக இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, முதல்ல பண்ண ஹிஸ்டோபேத்தாலஜி சரியாக பண்ணல, தப்பாக பண்ணிட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் இஸ் அபவுட் த சர்ஜன், நாட் த ஹிஸ்டோபேத்தாலஜிஸ்ட். சர்ஜன் கரெக்டான இடத்துல வந்து எடுக்கலைன்னா ஒரு, அதனால தான் சிடிக்கு எடுத்தா பண்ணணும். மேம் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் தட், வெதர் எஃப்என்ஏசின்னு என்ன, அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தான் இருக்கும். ஏன் எங்களுக்கு ஒரு சித்தா டாக்டர் எதுக்கு வந்து எஃப்என்ஏசியை எடுக்கிறாங்கிறதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் நினைப்பீங்க, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா த பர்சன் ஹூ இஸ் டூயிங் அது மிஸ்டேக் பண்ணிட்டா, தட் பர்டிகுலர் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் இஸ் அபவுட் அவங்க கையில் கிடைக்கிற சாம்பிள் வச்சு, தட் சாம்பிள் கரெக்டாக எடுத்தாங்களாங்கிறது அவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ யூ ஹாவ் டு மேக் இட் இந்த ஸ்பெசிமனோட, அந்த எடுக்கிற ஸ்பெசிமனுடைய பியூரிட்டி இருக்கு இல்லையா, அதோட ஜென்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பிச்சு எல்லாமே உங்கள் ரோல், ஒரு கிளினிஷியன் ரோல் எல்லாத்துலேயும் இருக்குது. ஃப்ரம் பெட் டு பெட், ஒரு பெட்டில் ஆரம்பிச்சு எகைன் பெட் வரைக்கும் எவ்ரி திங்ஸ் 360 days you have to look into. That's why I request you all to look into the details of நோய் நாடல், especially this particular topic by Dr. Aparna. இன்னொரு விஷயம் இருக்கும், உங்களுடைய நாடி பாடலில் நிறைய வார்த்தை இருக்கும். விடவீக்கம், கபப்பித்த நாடியில் ஒரு பாடல் இருக்கும், 2வது வரியில் இருக்கும். இடமான பித்த நாடி எழுந்தணியில் விடமுடனே வீக்கம் உண்டாம். That is the only word which is not a symptom. ரைட்டா, which is not a symptom. ரெஸ்ட் ஆஃப் த சாங், அந்த சாங்கில் இருக்க எல்லாமே சிம்டம். பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணுறது, மஞ்சள் ஆகுங்கிறது நம்மளும் பார்க்கலாம், பேஷண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் கோழை ரத்தம் எல்லாமே வந்து எனி அதர் பர்சன் கேன் சி ஆல் அந்த நாடியில் எக்ஸப்ட் தட் விடவீக்கம். எவ்ரி திங்ஸ் எ சிம்டம். த பேஷண்ட் வில் ஃபீல் அண்ட் டெல் யூ. ஒன்லி திங் விச் கேன் பி ஏசிம்டமேட்டிக். ஸோ கபப்பித்த நாடி ஒரு 35-40 years old female, 35 to 45 years old female, கபப்பித்த நாடி, that is isolated, CBC is normal, not having any fever, sign of CA. ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் அந்த பேஷண்ட்டுக்கு சிஏ இருக்கான்னு. அக்கார்டிங் டு தர் ஏஜ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபீமேல் 35 to 40, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, தெர் இஸ் அ பிரஸ்ட் கேன்சர்,
கபப்பித்த நாடி டேரக்ட்லி வி கேன் கோ ஃபார் மேமோகிராம் அண்ட் பயாப்சி. அந்த பயாப்சி எஃப்என்இசி பல சமயம் நான் பார்த்த பல பேஷண்ட்டுக்கு சஸ்பெக்ட் பண்ண மொதல் பேஷண்ட்டுக்கு எஃப்என்இசி நார்மல் வந்திருக்கு. பியாண்ட் அ நார்மல் ரிப்போர்ட் ஆர் ரிப்பீட்டட் நார்மல் ரிப்போர்ட் வி ஹாவ் டு புஷ். அது பற்றி தெரியும்னா முதல்ல பெத்தாலஜி ஹிஸ்டோபத்தாலஜி என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் இன் ஒரு ப்ராக்டிஸ். ஃபியூச்சர் எல்லாரும் கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்க போகிறது கிடையாது இல்லையா? வி ஹாவ் டு ரிலை ஆன் ப்ராக்டிஸ். தென் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப், எவ்ரி சிங்கிள் பேஷண்ட், நீங்கள் எந்த பேஷண்ட் எந்த ஒரு டிசீஸ் சொல்லுங்கள், வித்தவுட் ஹிஸ்டோபத்தாலஜி தட் இஸ் நாட் வாரண்டட். அது வந்து பர்டிகுலர் விஷயம் கம்ப்ளீட் ஆகாது. 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகாது. அப்போ தான் உங்களுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு அதே சேம் பேஷண்ட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வித் ப்ராப்பர் ரிப்போர்ட் ஒன்லி ஆஃப்டர் 10 இயர்ஸ் நடக்கலாம், ஆஃப்டர் 15 இயர்ஸ் நடக்கலாம். தொடர்ந்து நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு பித்தகப்ப நாடி கண்டினியூஸாக இருக்குது. பித்தகப்ப நாடி நாடி ஃபார் அக்யூட் வைரல் ஃபீவர், தருணசுரம்னு முதல்ல சொல்கிறாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் வில் கம் அண்ட் கோ. இன்று போய் நாளை போகும் ஒரு இது ஜுரத்தின் நாடி பித்தகப்ப நாடின்னு போட்டிருப்பாங்க. வைரல் ஃபீவர் நாடி அது. ஒரு பேஷண்ட் வராங்க, தெர் இஸ் நோ வைரல் ஃபீவர், தெர் இஸ் நோ லிம்போசைட்டோசிஸ், தெர் இஸ் நோ த்ரோட் பெயின் ஆர் சோர் த்ரோட், பட் த பேஷண்ட்டுக்கு வந்து பித்தகப்ப நாடி கண்டினியூஸாகவே இருக்குது. ஈவன் ஆஃப்டர் தே பிகம் கம்ப்ளீட்லி ஏசிம்டமேட்டிக்னா வி ஹேவ் டு சஸ்பெக்ட் சம் ஹெமட்டாலஜிக்கல் காம்ப்ளிகேஷன். இமீடியட் மனசில் உடனே வருது லிம்போமா. அப்போ பித்தகப்ப நாடி இருக்க பேஷண்ட்டுக்கு ஒரு ஐசோலேட்டட் லிம்ஃப் நோட் இருந்ததுன்னா யூ நீட் நாட் வெயிட். யூ கேன் ஆஸ்க் சர்ஜன் டு டூ எ பயாப்சி, எஃப்என்ஏசி அண்ட் சென்ட் டு ஹிஸ்டோபத்தாலஜி அண்ட் யூ ஹேவ் டு டெல் கிவ் கிளினிக்கல் இன்புட்ஸ். இந்த பேஷண்ட் நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு. செவரல் டைம்ஸ் வந்து 10 days இருந்தால் ஜஸ்ட் ரியாக்டிவ் நோட் இதுக்கு எடுக்கிறீங்க, ஆன்டிபயோட்டிக் மாடர்ன் சைடில் போட்டாங்கன்னா சரியாக போகுது நடப்பாங்க. ஆனால் சில கேசஸில் வி கேன் பிக். No, it cannot be. It may look like a reactive node, but it cannot be a reactive node because the nadi is pitta kabam. The nadi is kabapittam. So nadi drives you beyond symptoms to go for a biopsy. Then you have to talk to the histopathologist. நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஹிஸ்டோபத்தாலஜிலையும் ஒரே ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. சம்டைம் வந்து இப்போ ரூரலில் பார்த்தீங்கன்னா கிரானுலோமட்டஸ் லீஷன் மட்டும் கொடுத்துருவோம். கிரானுலோமட்டஸ் ஒரு அவுட்புட் கொடுத்துருவாங்க. அது இன்னும் அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மேம் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் தட். இன்னும் அதில் இருக்கிற என்னென்ன இன்சிக்யூஸ் என்ன, ஈவன் ஆட்டோமின் ஒரு வாதநாடியோட இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு கிரானுலோமட்டஸ் லீஷன் சொன்னால் கேன் பி சார்கோயிடோசிஸ், கேன் பி ஹிக்கூசிஸ். இப்போ அதே பேஷண்ட்டுக்கு பித்தகப்ப நாடி இருக்குன்னா ஹாட்கின்ஸாக இருக்கலாம், நான் ஹாட்கின்ஸ் லிம்போமா இருக்கலாம். இது சேம் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது டிபர்குலோசிஸ், அதில் ஒரு கபவாரி நாடியாக இருந்துச்சுன்னா அந்த டிபர்குலோசிஸாக இருக்கலாம். Same biopsy report, preliminary biopsy report as granulomatous lesion, but with the nadi we can differentiate. இப்படி நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 90% sarcoidosis patients are being treated as tuberculosis. Since sarcoidosis தானாவே சரியாகுங்கிறதுனால they thought that it's a tablet, definitely TB and TB ஆல சரியாக நினச்சிட்டு இருக்காங்க. Not every patient responding to ATT TB-ன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய sarcoidosis goes unnoticed. அதை நீங்கள் நினச்சா நீங்கள் கேன் அவாய்ட் ஏடிடி. உதாரணம், ஒரு பேஷண்ட்டுக்கு மைல்டாக வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் இருக்குன்னா அவங்களுக்கு அன்னெசரி ஏடிடி போட்டால் நீங்கள் தவிர்க்கலாம். இஃப் யூ ஆர் வெரி குட் இன் நாடி அஸ் வெல் அஸ் இன் ஹிஸ்டோபத்தாலஜி. நிறைய பேசிட்டேன், ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறது தெளிவாக தான் சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு புரியும். ஒருவேளை புரியலைன்னா கூட டேக் நோட்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை முழுசாக யூஸ் பண்ணலைன்னா அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போயிடும். நிறைய மேடத்துக்கு நான் கேட்டது நிறைய எனக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூ மே ஃபீல் லைக் அன் ஏலியன் இன் திஸ் செஷன். நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கோமா வேற எங்கேயாவது உட்காந்துருக்கோம்னு ஃபீல் இருக்கும். யூ மே ஃபீல் லைக் அன் ஏலியன், பட் எஸ் யூ ஆர் அன் ஏலியன். எஸ், சித்தார்த் டாக்டர் இஸ் அன் ஏலியன் இன் 2024. We are not in 1960s and 1950s. Once we were emotion driven. Emotion, சித்தாவில் முடியாதது இல்லை, எமோஷன் driven. Actually text is not like that. கள்ளப்பெண்ணின்னு ஒரு வார்த்தை வந்த பிறகு, தீரும் தீராதுன்னு ஒரு வார்த்தை வந்த பிறகு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டில் எங்கேயுமே வந்து தப்பாக அவங்க எதையும் சொல்லிடல. எவ்ரி ஒன் டாக்ஸ் அபவுட் சென்சிபிலிட்டி அண்ட் ரேஷனாலிட்டி. எங்கேருந்து வந்தது இந்த இமோஷன் தெரில. நவ் வி ஹாவ் டு பி எவிடன்ஸ் பேஸ்ட், நாட் எமோஷன் பேஸ்ட். ஸோ எமோஷனை ஓரம் கட்டி வச்சுட்டு லுக் டு த சப்ஜெக்ட் அண்ட் லுக் இன் டு த சப்ஜெக்ட். பாருங்க, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு ஹிஸ்டோபத்தாலஜி சேவ்டு மை லைஃப், மை ப்ரொஃபஷனல் லைஃப். அப்புறம் நான் மேடத்துக்கு புரியும், உங்கள் எல்லாருக்கும் புரியணும். பேஷே, BEHCET டிசீஸ். பேஷே டிசீஸ் யாருக்கா தெரியுமா? ஒருத்தர் கை தூக்குங்க. நாட் யூ பாய்ஸ். பேஷே தெரிஞ்சுக்கங்க. சித்தா டாக்டர் ஷுட் நோ வாட் இஸ் பேஷே. பிகாஸ் வாய்ப்புண்ணு, அது ஓரல் அல்சர்ஸுங்கிற சாதாரண விஷயத்தை அதிகமாக வர்றது நம்மக்கிட்ட தான்.
வாய்ப்பு ஒன்று ரொம்ப நாள் இருக்குது. மாடர்ன் சைடில் போனேன், அவங்க வந்து பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட வந்தோம். ரொம்ப நாள் கொடுத்துட்டே இருக்காங்க, சரியாகலை. கொடுத்து சரியான விட்டுருவாங்க, இல்லைனா நம்மகிட்ட வருவாங்க, நம்ம மாசிக்காய் எண்ணெய் கொடுப்போம், இல்லைனா காசு கட்டி மாத்திரை கொடுப்போம் இல்லையா. பிஃபோர் தட் வி ஹவ் டு டயக்னோஸ் இஃப் ஓரல் அல்சர்ஸ் வித் வாத நாடி வி ஷுட் திங்க் அபவுட் பேஷே. அதே மாதிரி ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க, நான் பார்க்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டயக்னோஸ் டு ஹேவ் லைக்கன் பிளானஸ். அந்த பேஷண்ட்டுக்கு ஓரலில் மல்டிபிள் அல்சர்ஸ் இருக்குது, ஆனால் அவருக்கு பயாப்சி ரிப்போர்ட் வந்து லைக்கன் பிளானஸ் given by a oncohistopathologist. ஸோ அந்த ரிப்போர்ட்டை ரிவ்யூ பண்ணணும். இப்போ ஒரு சித்தா ஃபிசிஷியன் திங்கிங் அபவுட் பேஷே, யுவிஐட்டிஸ் இருக்குது பேஷண்ட்டுக்கு, ஸோ கூட வந்து ஓரல் அல்சர்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, ஜெனிட்டல் அல்சர்ஸ் இருக்குது. ஜெனிட்டல் அல்சர் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு தெரியும், அன்லஸ் இட் இஸ் பெயின்ஃபுல் ஜெனிட்டல் அல்சரை பற்றி ஃபீமேல் பேஷண்ட்ஸ் பேசவே மாட்டாங்க. ஸோ நான் கேட்ட பிறகு கூட அது வரல, அவங்க வீட்டுக்கு போங்க ஹஸ்பண்டை சொன்னாங்க வழி என்கிட்ட சொல்லலை. இந்த பேஷண்ட்டுக்கு ஓரல் லீஷன்ஸ் இருக்குது, ஆனால் லெக்கன் பிளானஸ்னு ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ I requested one of my friend to do a biopsy and send to the dermatopathology. அதிகம் மேம் சொல்லுவாங்க, நான் பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட, ஆமாம் சார் ஆங்கோபேத்தாலஜி ஓகே, டெர்மட்டோபேத்தாலஜி ரொம்ப ரேர் ஆகிட்டாங்க நான் பேசுன்னு. ஸோ சென்னையில், இவ்வளோ பெரிய சென்னையில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹெல்த் இந்தியாவில் ஆங்கோஹிஸ்டோபேத்தாலஜி இருக்கிற அளவுக்கு டெர்மட்டோபேத்தாலஜி கிடையாது. தேடி பிடிச்சோம், எனக்கு தெரிஞ்ச என்னோட 2 பெத்தாலஜி ஃப்ரெண்ட்ஸை பேசிட்டு அவங்களே தேடி பிடிச்சி ஒன் டாக்டர் எங்களுக்கு ரிடியூஸ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட டீட்டெயிலாக பேசின பிறகு தென் ஐ சென்ட் த பேஷண்ட் ஃபார் இங்கே அப்போலோன்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து பயாப்சி பண்ணி அப்புறம் இவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்ட பிறகு தென் சி ரூல்ட் அவுட் இட் இஸ் நாட் லைக்கன் பிளானஸ். இட் லோட் மீ பேஷியனை அவங்களால் கொடுக்க முடியல. இட் இஸ் நாட் லைக்கன் பிளானஸ், இட் இஸ் நாட் லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்கிறதே எங்களுக்கு பெரிய ஃபைண்டிங். ஏன்னா தென் ஒன்லி வி கேன் ஸ்விட்ச் இன் டு ட்ரீட்மெண்ட். I confirmed it is patient. I went for HLA-B5 1 and 2 பாசிட்டிவ். ஏன் இவ்வளோ முக்கியம்? இதுவாக இருந்துட்டு போதுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஷுட் நோ த டிசீஸ். நோய் தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு இருக்க பயம் உங்களுக்கும் வரும். பேஷண்ட் மே டெவலப் அன்யூரிசம்ஸ், பேஷண்ட் மே டெவலப், பேஷண்ட் மைட் ஹவ் டெவலப்ட் சைலண்ட் அன்யூரிசம்ஸ். ஓகே, தென் அதுக்கு வந்து சித்தால சில சப்போர்ட் இருக்குது. ஆனால் மாடர்ன் மெடிசனில் கோல்சிசின்னு ஒரு ட்ரக் கொடுப்பாங்க டு ப்ரிவென்ட் இட், வெரி வெரி டாக்ஸிக் ட்ரக். அதுக்கு பெனிஃபிட் இருக்கிற அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ பெனிஃபிட் இருக்கிற ரிஸ்க் இருக்கிற ஒரு மாடர்ன் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரக் யோசிச்சு பாருங்க. பேஷண்ட் வந்து வாய் பொண்ணுக்கு போய் சாப்பிடுவாங்களா? பெனிஃபிட் அளவுக்கு ரிஸ்க் இருக்கிற கொஞ்சம் காஸ்ட்லியான மாடர்ன் ட்ரக் நம்ம பேஷண்ட் சாப்பிடுவாங்களா? ஸோ மை டியூட்டி இஸ் நாட் டு கிவ் அ சித்தா மெடிசன், மை டியூட்டி இஸ் டு சேவ் அ பேஷண்ட். கிவிங் எ மெடிசன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேவிங் எ பேஷண்ட். ஸோ ஃபார் தட் I called the pathologist, requested him to please, எனக்கு இது அவங்க she took HOD, she took special care and told Bala, only thing is it is not lichen planus. I told ma'am it is enough, I don't need any histopathological certification at Beshe. Not a lichen planus is more than enough for me. Then we went ahead and went for angiogram everywhere, angiogram, carotid everywhere. No, வாய்ப்புன்னு வந்த பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோகிராம் பண்ண சம்பவம் யாராவது கேட்பாங்களா? ஒரு கிறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வித் திஸ் ரிப்போர்ட் ஐ டாக் டு த பேஷண்ட் அண்ட் டாக் டு த ரேடியாலஜிஸ்ட், வென்ட் ஃபார் ஆன்ஜியோகிராம், ஃபவுண்ட் அவுட் எ வெரி பிக் அனூரிசம் இன் பல்மனரி வெசல், வெரி டேஞ்சரஸ், there will be sudden death. Then I sent the patient to vascular surgeon for clipping and coiling. A Siddha physician received a patient with oral ulcer simply, நம்ம அக்கறம் முடிச்சிருவோம், because of the nadi. That is a topic. Because of the nadi, I suspected. Because of the histopathology, very strong support, I confirmed. But treatment நான் கொடுக்கல. I just diagnosed. That particular one patient brought 1,000 patients for me. So to be good in practice, diagnose. You need not to treat. To diagnose, we have to it associated with all the specialists. To பேசணும், ஒரு கம்யூனிகேஷன், ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் பெத்தாலஜி, வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் அதை பற்றிலாம் ஒரு கவலை யாரும் கிடையாது. ஈவன் சொல்லப்போனால் ஒரு கொஸ்டின், கேன்சர் இப்போ அதிகமாகிட்டே போகுதா? நம்பர் ஆஃப் கேன்சரோட பெர்சன்டேஜ் அதிகமாகிட்டே போகுதா? தைரியம் ஒருத்தர் சொல்லுங்கள், யாராவது பேசணும். கலோக்கியம், இட் இஸ் நாட் அ செமினார். உட்காந்து பேசலாம். டாக்டர் அதிகமாயிட்டு போகுதுன்னு எப்படி சொல்றீங்க?
உங்களுக்கு ஐ வாண்ட் டு பி ஸோ டிரான்ஸ்பரண்ட்டு. இந்த செஷன் பிளான் கிடையாது. டீ பிரேக் விட போகிறாங்க, டீ வரலன்னு என்ன பேச வச்சுருக்காங்க, அதான் பேசிகிட்டு இருக்கேன். என்னடா சம்மந்தம்லாம் பேசுகிறேன் யோசிக்காதீங்க. ஓகே ஸோ பிகாஸ் இப்போது முன்னாடி இருந்த கேன்சர் அவேர்னஸ் அதோட கம்பேர் பண்ணால் இப்போ அவேர்னஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் எனக்கு கேள்வி வெரி சிம்பிள். இப்போ கேன்சர் அதிகமாகிட்டே போதா? எஸ் சார் இருக்குது. ஐ ஆஸ்க் a question, answer for that is why. ஃப்ரம் நீங்கள் எப்படி ஏன் அதிகமாச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரம் மை அப்சர்வேஷன் யூ கேன் இப்போ யூடியூபோ இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸோ நிறைய பேருக்கு வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ கேன்சர் இருக்குது, லங் கேன்சர் இருக்குது, இல்லை லிவர் கேன்சர் இருக்குது, இந்த மாதிரி கேன்சர் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேன்சர்ன்றது நிறைய கேட்குற மாதிரி இருக்குது. ஃப்ரம் மை சைல்டுஹுட்லேருந்து இப்போ பார்த்தோன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க தான், ஹிஸ்டோபேத்தாலஜிஸ்ட் தான். முன்னாடிலாம் சர்ஜரி பண்ணும்போது சர்ஜரி பண்ணிட்டு அப்பெண்டிக்ஸ் பண்ணுறாங்களா, அப்பெண்டிசெக்டமி, தட்ஸ் ஆல், ஃபினிஷ், தே வில் கோ ஹோம். நவ் the removed appendix has been sent to histopathologists. ஹிஸ்டோபேத்தாலஜி எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். இன்ஃப்ளமேட்டரியாக இருக்காது, அதில் ஃபீகோலித் இருக்கா, இல்லை ரொம்ப ரேர் சிக்னேட்ரிங் கார்சினோமா இருக்கா, 100 பேரில் 2 பேருக்கு இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நியூரோ எண்டோக்ரைன் டியூமராக இருக்கும். இதெல்லாம் இட் வில் கோ அன்னோட்டிஸ்ட். அப்பெண்டிசெக்டமி பண்ணாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ திடீர்னு பார்த்தா முதுகுலாம் நடக்க முடியல, ஏன்னா செகண்டரிஸ் இருக்கும். செகண்டரிஸ் வந்து பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க, ஆனால் பிகாஸ் ஆஃப் தட்னே தெரியாது. இப்போது பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டோபேத்தாலஜி எவ்ரி சிங்கிள் டிசீஸ் இஸ் பீங் ரிஜிஸ்டர்ட், எல்லாம் தெரிஞ்சிருது. ரெண்டாவது விஷயம், மாடர்ன் மெடிசன் தான் முக்கியமான காரணம் கேன்சர் அதிகமானதுக்கு. ஏன்? நாட் ஓன்லி டயக்னோஸ்ட், தேர் ட்ரீட்டிங் கார்டியாக் டிசீஸ். முன்னாடிலாம் வந்து அக்யூட், நம்ம இதில் பாடலில் வரப்போது நான் காட்ட போகிறேன். அக்யூட் எம்ஐ வந்து அவ்வளோதான் முடிஞ்சது. 55 வயசில் நல்ல சாவு. எப்படி சாவு நல்ல சாவாக இருக்க முடியும்? காலையிலே எந்திரிக்க முடியாமல் இறந்துட்டாரு, தூக்கத்தில் இருந்துட்டார், நல்ல சாவு. How far is 55 to 62 years old man dying without knowing anything can be a good death? அவங்க ஃபேமிலி கட்ட தான் தெரியும். Nowadays இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். 2003 when I was in my clinic, ஒரு பஸ் கண்டக்டர் எனக்கு வந்து பயங்கரமாக அதிகமாக ஒரு ஏப்பம் நிறுத்தவே முடியல என்கிட்ட வந்தார். அவரை வந்து டக்குன்னு பார்த்த பிறகு இது இன்ஃபீரியர் எம்ஐன்னு ஐ தாட். இமீடியட்லி வென் ஃபார் இசிஜி காட்டலை, இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் அ நாடி ஐ வென் ஃபார் ட்ரோபோனின் டெஸ்ட் பண்ணிட்டோம். தென் அட்மிட்டட் த பேஷண்ட், சென்ட் வச்சா பேஷண்ட்டை சேவ்டு. உங்களுக்கு தெரியும் இன்ஃபீரியர் எம்ஐலாம் வந்து நார்மல் கார்டியாக் சிம்டம்ஸ் இருக்கவே இருக்காது. ஏன் அதனால் இந்த இன்ஃபீரியர் எம்ஐ பற்றி ஏன் சித்தா டாக்டர் தெரிஞ்சுக்கணும்னா, அடிக்கடி எனக்கு ஏப்பம் வந்துட்டு உங்ககிட்ட தான் வருவாங்க. they won't end up in general GPs, they will come to you because கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஒரு கேஸ்ட்ரிக் சிம்டம்னால அந்த பேஷண்ட்டை சேவ் பண்ண பிறகு ஆன் த டே இஃப் ஐ டென்ட் அட்டெண்ட் த பேஷண்ட் யூ வுட் டைடுனா அவ்வளோ சிவியர் RC 100% பிளாக் அது. அப்போ அவரோட வயசு 51. சரியா? பை த டைம் ஹி ரீச் 60 ஐ டயக்னோஸ் கொலானிக் CA. ஓகே, தென் இவன் அவன் நல்லா இருக்கார் பேஷண்ட்டு. பிகாஸ் ஆன் தட் பர்டிகுலர் டே, even though I diagnosed who saved the patient is a cardiologist. That patient was saved. So, he lived up to 60 years to have a cancer. ஒரு பக்கம் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு போகுது, இன்னொரு பக்கம் லைஃப் அதிகமாகிட்டு போகுது. 60 இயர்ஸ்க்கு மேலே வர கேன்சர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும், நம்மளுடைய வாழ்நாள் காலம் ஆயுள் அதிகமாக இருக்கிறதுனாலையும், ஓகேவா? நீ பேசிடலாம் அதுக்கு. ஸோ நம்ம வாழ்நாள் அதிகமாகுது, பாப்புலேஷன் அதிகமாகுது, கேன்சர் அதிகமாகவே இல்லை. ஐ எம் டெல்லிங் யூ தட் இஸ் அ மித். ரிசர்ச் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ரிசர்ச்சில் பற்றி அறிவு இருந்துச்சுன்னா, தட் இஸ் அ மித். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் growth in histopathologists and their stuff ஏர்லியராக கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட், கார்டியாலஜிஸ்ட்டுங்கிற லைஃப் சேவிங் குரூப்ஸ் இருக்குது, அதனால வந்து வாழ்நாள் அதிகமாகுது. அவேர்னஸ் முக்கியமாக, அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கிறதுனால செக் பண்ணிக்கிறாங்க. ஸ்க்ரீனிங் ஒன் மோர் திங். அதனால் நம்பர் ஆஃப் கேன்சர் அதிகமாகுது. நம்பர் ஆஃப் கேன்சர் டெத் அதிகமாச்சுன்னா பேசலாம் நீங்கள். நம்பர் ஆஃப் கேன்சர் அதிகமாகிறது வேறு, நம்பர் ஆஃப் கேன்சர் டெத் அதிகமாகிறது வேறு. ஸோ வி ஷுட் லுக் இன் டு டீட்டெயில்ஸ். ஹியர் டீட்டெயில்ஸ் மேக் பிக்கர்